அதைத்தான் கேட்கணும். வாழ வைக்கும். வாழ வைக்க போறீங்களா சாக வைக்க போறீங்களா? வாழ வைக்கணும். ஆனா சாக வச்சிட்டுமே உன்னை நீ உணராத உயிரற்ற குணமாய் உலகிலே வாழ்வது வாழ்க்கையா இல்ல. அப்ப பிணமாக்கிட்டுமே சரி விஷயம் பிடிபடுகிறதா இப்ப? அப்ப இப்ப அவன் காணாத ஒரு இடத்தில இருந்து உங்களால என்ன செய்யலாம்? இப்ப அவன் காட்சி இல்லாத ஒரு நிலையில நீங்க என்னத்த ஒரு காட்சியை காணலாம்? அப்ப அது யாரு? உணர்ந்தீங்களா? உயர்ந்துடுவாய், மறைந்த பல தெரிந்துடுவாய். இப்ப அப்படி உணர்ற அந்த நிலை மதுகர். மதுகரண்டா என்ன? கண்ணாடி. அவருதான் அவன் தன்னை உணர்ற இடிப்பு நிலை. வரும் மதுகர் தான் சகி. அப்ப ஐநைக்கு காட்சியும் அதுதான், கட்டுண்ட பொருளாக திரிகிறதும் அதுதான். காண்போனா இருந்தா காட்சியா தெரியும். அந்த காண்போனா இருக்கிற அந்த காட்சிக்குள்ள அந்த காட்சியெல்லாம் கண்டு கட்டுண்ட பொருளானா அந்த காட்சியில எண்ணியா தெரியும். கட்டுண்ட பொருளா தெரியும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? காட்சிக்குள்ள போய் பார்க்கலாம். போய் உங்களோட காட்சிக்குள்ளேயே போய் இந்த காட்சி எப்படி இருக்கு என்று விவரமா பார்க்கலாம் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? ஒரு காட்சி ஒன்று உங்களுக்கு வருகுதுண்டா, இப்ப இப்படி இந்த காட்சி வர்றது என்ன? முஷாஹிதா, உரிய வழியை காட்டு. நீங்க என்ன செய்யணும்? அந்த காட்சிக்குள்ள காட்சிக்கு போகணும். என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? இப்ப நாம காட்சிக்கா நிக்கும். கண்ணை மூடிட்டு குருட மாதிரி போற காட்சியா இது? நல்லா நல்லா தொடர்ந்து வச்சுக்கிட்டு போற காட்சி. அப்ப இந்த காட்சியை நமக்கு ஏற்கனவே யாரு காட்டினா? நமக்கு அது காட்டு இல்லையா? நாம அந்த காட்சிக்குள்ள நிக்கமா வெளியே நிக்கமா? நிக்கும். போறமா? அப்ப இன்னும் காட்சியா கண்டுகிட்டு நிக்கத்தான் இருப்போம். காட்சிக்குள்ள போய் விவரத்தை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த மதுகரா அமைஞ்ச வர்ற வாழ்வு எப்படி இருக்கன்னு விளங்குதா? இப்ப ஒரு அளவுக்கு புரியுதா மதுகரா எப்படி இருக்காருன்னு? அவர் அந்த வழியில போயிட்டு இருக்காரு. அதுதான் முஷாஹிதா. உரிய வழியை காட்டும். அவர் போற வழியை காட்டும். அவர் போயிட்டே இருப்பார். அவர காலுக்கு என்ன செய்யக்கூடாது? நாம போய் நாமளே என்ன செய்யணும் கூட. ஏனென்றா அவரு அந்த காட்சிக்குள்ள விவரமா பார்க்க போறாருவா, அதை நிப்பாட்ட மாட்டார். அதை விட்டு நிக்க மாட்டார். ஏன்னா அவர் போறதும் அவர் பார்க்கிறதும் எந்த காட்சி, எந்த உலகம், அது அவர உலகம். அது அப்ப இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க அங்க இருந்து பார்க்கக்குள்ள நம்மளோட வீடு காட்சியா தெரியுதா? அப்ப காட்சியா தெரிகிற அந்த இப்ப வீட்டை போய் இப்ப வீடை அப்படி ஃபுல்லா பாக்குறேன், என்ன செய்யணும்? அடுத்து வந்து கட்டம் கட்டமா என்ன செய்யணும்? ஒவ்வொன்றா விபரமா பார்க்கணுமா இல்லையா? காட்சிக்கு வரும்.
அப்ப இப்ப கண்ணை தந்த எண்ணத்துக்கு காட்சி கண்டு ஆசை கொண்டு வேஷம் போட்டு வாழ்றதுக்கா? இது வேதம் தந்த ஞான, வேதம் தந்த ஞான ரகசியமா இது? இது காட்சி கண்டு வேஷம் போட்டு அந்த வாழ்றது என்னன்னா அந்த காட்சியை எண்ணிய காண்றது பொருளா காண்ற. அதெல்லாம் அவர் ஒரு வேஷத்தை போடுறாரு. ஏன்னா அது ஒரு வேஷமா தெரியுது. உலகை மயக்குவது வேஷம், ஏன் இப்படி போறாருன்னா சாபம் இருக்கிறதால போறாரு. அவரை சபிச்சிருக்கான். என்ன சபிச்சிருக்கான் தெரியுமா? ஏன் இந்த கோலமடா அந்த சாபம் அந்த கோலத்திலே கிடையாது. ஒரு குறையும் கிடையாதா? உங்களோட அறிவு ரீதியான போராட்டத்தில நீங்க சொன்ன பதில்கள் எல்லாரும் ஒரு குறையே கிடையாது. ஒவ்வொரு இடத்திலும் ஒரு இடத்துல நிற்கிறீங்க. இப்ப என்ன செய்யணும்? காண்போன் என்கிறவன் காண்ற காட்சிக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க என்கிறத நீங்க பிடிக்கிற இடத்துக்கு வரணுமா இல்லையா? அப்படி நீங்க வரக்குள்ள அந்த காண்போம் தான் உங்களுக்கு என்னையா தெரியறான். இப்ப காட்சியத்தான் தெரியும். அப்படி என்ன இப்ப ஐனிக்கு என்ன காட்சி வந்துருக்கு? இப்ப திரும்ப காண்போன் தான் காட்சியாக தெரிகிறான்டா. இப்ப உஸ்தாது ஒரு பாட்டுல சொல்றாங்க, கற்பனை உலகோர் கனவாகும், கருத்தினில் இருத்த நான் தெளிவாகும் என்று ஒரு பாட்டு சொல்றார். இன்னொரு பாட்டு சொல்றாங்க, உள்ளத்திலே முத்திரை உலகத்திலே நித்திரை கனவே உன் வாழ்க்கையடா. எப்படி சொல்றாங்க? வாழ்க்கையடா, கனவே கனவே உன் வாழ்க்கையடா. கனவுல வாழ்க்கைன்னு சொல்றாளா? கனவுதான் உடைய வாழ்க்கைன்னு சொல்றாளா? கனவுதான் வாழ்க்கைங்க. அப்ப கனவுக்குள்ள இருக்காரா இல்ல கனவுல இருக்காரா கனவாக இருக்காரா? கனவா? கனவேதான் உன் வாழ்க்கையடான்னு சொல்றாரு. கனவே உன் வாழ்க்கையடா. இப்ப அவரு கனவுக்குள்ள வந்து நின்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரா இல்ல கனவாக வாழ்றாரா? இருக்கிறவரு உள்ளத்துல முத்திருக்கிறவரே கனவுக்குள்ளதான்னு வாழ்றாரு. அது கனவினில் கண்ட பொருள். அது கனவினில். கனவா வாழ்றவர் யார்? பாட்டு சரியா? உள்ளத்தில முத்திரை உலகத்தில் நித்திரை கனவேதான் உன் வாழ்க்கையடா என்று சொல்றது சரியா? உள்ளத்தில் முத்திரை உலகிலே நித்திரை கனவே உன் வாழ்க்கையடா. அப்ப கனவுதான் வாழ்க்கை, கனவுக்குள்ளே இல்ல வர்ற வாழ்க்கை. கனவே உன் வாழ்க்கையடா. கனவே என்றா கனவுதான் வாழ்க்கை. அப்ப அவரு கனவு என்று வாழ்ற அவர வாழ்க்கை என்ன? கனவுதான். இப்ப இவர் வாழ்றாரு உலகம் ஒரு கனவு என்ற உண்மையில வாழ்றாரு. அவர் இன்னொரு பாடல சொல்றாங்க, கனவே கனவு உலகம் ஒரு நீண்டது ஒரு கனவு. அதாவது கருத்தோடு வாழாது,
கனவான கனவுலகிலும் உலகம் கனவான உலகம் நிலையானதென்ற கருத்தோடு வாழ்கிறார். இங்க சொல்றாங்க எப்படின்னா, கற்பனை உலகோர் கனவாகும். கற்பனை உலகோர் இல்லையா, கனவாகும். கருத்தில இருத்த நான் தெளிவா. அப்படி என்ற என்ன கருத்தில இருத்தேண்டா, கருத்தெடுத்தா கருத்தில இருத்தினீங்களா, கருத்தெடுத்தீங்களா நான் தெளிவாகுமா? எப்படி தெளிவாகுங்க? இப்ப கற்பனை பண்ணது நீங்க, கற்பனை பண்ணின உடனே நீங்க உங்களோட கற்பனையை கொண்டுதானே இப்ப கனவுக்க வாரீங்க. இப்ப கனவுக்க வாரீங்களா, கனவா வாரீங்களா? கனவாக வாங்க. அப்ப இப்ப கனவண்டி சொல்லி இப்ப நீங்க அந்த கட்டுண்ட பொருளை எடுக்கிறீங்களா? கனவண்டி சொல்லி அந்த கட்டுண்ட பொருளை எடுக்கணும். எடுக்கிறீங்களா? கனவத்தான் எடுக்கிறீங்களா? கனவத்தான் எடுக்கும். கனவு எடுத்து போட்டு நான் தான் போனேன், நான் தான் இருந்தேன், நான் தான் போனேன்னு வதைக்கும் விட்டுடுறேன். நான் நின்று வரேன். அப்ப நீங்க கனவத்தான் வாழ்ந்திருக்கிறீங்க. கனவுக்குள்ள வாழ்ந்தீங்களா? கனவாத்தான் வாழ்ந்தீங்க. கனவு கண்ட நீங்க கனவுக்குள்ள வாழ்ந்தீங்களா, கனவாக வாழ்ந்தீங்களா? கனவுக்குள்ள நின்றவரு அவரு கனவுக்கே வாழ்ந்தாரு, அவரு நீண்டு வாழ்ந்தாரு, அவர் உலகம் என்று வாழ்ந்தார். அவரு இது கனவுடாப்பா, நான் கனவுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கேன் என்று வாழ்றாரா? அப்ப உலகம் கனவு என்ற உண்மையில யாரு வாழ்றா? கனவு கணிக்கிறாரு. அவர் வாழ்றார். அவர் வாழ்வாரா? கனவாக இருக்கிறவர் தானே அங்க வாழ்வாரு. கண்டுகிறவர். உலக வரும் கனவு என்ற உண்மையில வாழ்றவரு கனவாக இருக்கிறவரு. கனவாக இருக்கிறவர் என்னடா உஸ்தாத் சொல்றாங்க, உள்ளத்தில முத்திரையா அவருக்கு, உலகத்தில் நித்திரையா, அதனால இன்னியா கனவே உன் வாழ்க்கையடா. கனவுதான் வாழ்க்கை என்றா கற்பனை பண்றாரு. அந்த பண்ணின கற்பனை என்ன செய்யறாரு? வாழ்ந்து பார்க்காரு. இப்படி கற்பனை பண்ணவரும் இப்படி கனவாக வாழ்றவரும் ஒரு கேள்வி கேட்க போறேன், அவரு வாழ்றாரா? அவர வாழ்க்கையா? அவர் அந்த வாழ்க்கைக்குள்ள அவர் வந்தாரா? கண்டு தையர். அப்ப இப்ப அந்த கனவு என்கிற அந்த காட்சி எதால ஏற்பட்டுச்சுன்னா கற்பனையால ஏற்பட்டுச்சு. அப்ப இப்ப அந்த முத்திரை நினைப்பது கற்பனை பண்ணது, கற்பனை ஏன் வருகுது? காணாதல. அப்ப இப்ப அந்த பாயிண்ட் எப்படி எழுதியிருக்காக என்று குறிப்பிடுகிறது. அந்த சின்ன ஒரு விஷயத்துக்குள்ள கற்பனை உலகோர் கனவாகும். கருத்து சொல்லல, கருத்துல இருந்த நான் தெளிவாகுவேனா?
நான் தெளிவாகண்டா இப்ப நான் அப்படியே இருக்கேன்னு தெளிவாகும் என்ற வசனம் போட்டேன். தெளிவண்டா என்ன? கலக்கம் இல்லை, கலங்கல்ல. ஒரு தண்ணி ஒரு 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 துளி ஆத்துல விழுந்தா அந்த தண்ணி தெளிவாரிக்கா? தெளிவண்டா என்ன? கலக்கம் இல்லாம இருக்கணும். அப்ப நான் இருக்கேன் என்கிறது தானே இருக்க. சரியா? கருத்தினில் இருத்த நான் தெளிவாகிறேன். அப்ப நான் கற்பனை பண்ண அதுதான் என்ன? கனவு. அப்ப அந்த கனவாக நான் என்ன செஞ்சிருக்கேன்? வாழ்ந்திருக்கேன்டா. நான் அப்ப கற்பனை பண்ணக்குள்ள நான் எங்க இருக்கேன்? எதுக்குள்ள போயிடுறேன்? கற்பனைக்கு போய் கனவுக்கு போயிடுறேன் இல்லையா? இப்ப நான் தெளிவரிக்கேனா? தெளிவா இல்ல, குழம்பி போய் கிடக்கேன். ஏன் கற்பனை பண்றேன்? ஏன் கற்பனை பண்றேன்? தெளிவில்லை. அப்போ சொல்றாங்க என்ன? சாந்தைக்கு ஏன் முளம் சறுக்குது? சரியான தெளிவில்லா சபல புத்தி தானே. சபல புத்தி தான். அவனா நானா, நானா அவனா? அப்ப இப்ப நான் தெளிவா இருந்தேன்னா கற்பனை பண்ணணுமா? கனவாக வாழணுமா? அப்ப இப்ப கற்பனை பண்றதுக்கும் இந்த கனவே தான் வாழ்க்கையாக அமையறதுக்கும், இந்த கனவு தான் வாழ்க்கை அமையறதுக்கும் என்ன காரணம் என்று அங்க பார்த்தா ஒரு முத்திரை ஒன்று உள்ளத்தில். அந்த முத்திரை வந்ததால ஒரு நித்திரை ஒன்று இருக்கு. அப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப அந்த நித்திரையை நீக்கணும். நீக்கினா இங்க வருவேன், முத்திரைக்கு வருவேன். நித்திரை எது? கனவு. கனவு. நித்திரையை நீக்கிறா கனவு வருமா? வராது. அப்ப கனவு வருகிறது ஏன்? நித்திரை கொள்றதால. அதை நீக்கணும். நீக்கினோன்னு முத்திரை. அது என்ன முத்திரை? கற்பனை. கற்பனை பண்ண மாட்டேன். மறுகா நிம்மதி போகுமா? நாளைக்கு என்ன பிளானிங் இருக்குமா பாரிஸ்? உலகை மயக்குவதும் புலனாட்சி, அறிவை மயக்குவதும் புலனாட்சி, ஆசையை ஊட்டுவதும் புலனாட்சி, அமைதியை கெடுப்பதும் புலனாட்சி. இன்றே அகிலத்தில் வாழ்வே இல்லை, இறந்தாச்சு. அப்ப எனக்கு என்ன கற்பனை? செத்து போனவனுக்கு எனக்கு கற்பனை மிதிக்கா? அதுக்கா உரையாடிய பிக்சர் ஏல உள்ளுப்பன் தேவைதானே என்ன உள்பா? கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னன்னு கொஞ்சமா சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப கற்பனை உலகோர் என்கிறத இன்னைக்கு என்ன என்று காட்டுறாங்க? முத்திரை என்று காட்டுற. அதுக்கு முத்திரை அது உள்ளத்திலே அப்படி ஒரு திரை ஒன்றிக்கு. என்னது? எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்று. அப்ப கற்பனை, அந்த கற்பனை பண்றது உலகம், உலகோர். கற்பனை உலகோர்னா கற்பனை என்ன செய்யறாங்க? உலகம் என்று சொல்றாங்க. கற்பனை உலகோர் கனவாகும் அங்க. அப்ப கனவு இருந்தானே, அப்ப நித்திரை வரும். அப்ப நீதியை நித்திரையில ஆழ்த்தி போட்டு என்ன செய்யறோம்?
நீதிய நித்திரையில ஆழ்த்துற அம்மாறா அரக்கன உடம்புதான். எப்படியோ அந்த கனவாக வாழ்ந்துடணும். 4 மாடி பில்டிங்கோட கட்டி நாம என்ன செஞ்சிடணும். கனவில்லையா அது? இப்ப சிட்டியா நுட்பத்துக்கு இப்ப பாயிண்ட பிடிங்க. நீங்க கட்டுண்ட கண்ணோட சம்பந்தப்பட்டு நீங்க இந்த உலகத்தோட இருந்தீங்களா, நீங்க காட்சிக்குள்ள இருப்பீங்க. காட்சிக்குள்ள எப்படி இருப்பீங்க? எல்லாத்தையும் கட்டுண்டதா பாப்பீங்க. பாத்தீங்களா என்ன செய்வீங்க? உடனேயும் கற்பனை பண்ணுவீங்க. ஏன்னா கற்பனை பண்ண நிறைய இருக்க இல்லையா சாமா? உடனே உங்களுக்கு என்ன செய்யும்? உள்ளத்துல முத்திரவுளும். உடனே என்ன செய்யும்? நித்திர வரும். அந்த கனவாகவே நீங்க வாழுவீங்க. அப்படி வாழ்றோமா இல்லையா? நமக்கு அதுதான் லட்சியம். நம்மளோட வாழ்க்கையில லட்சியமா இல்லையா அது? உங்களுக்கு என்ன தம்பி லட்சியம்? என்னத்தை சொல்றோம்? உங்களுக்கு என்ன தம்பி லட்சியம்? உங்களோட லட்சியம் என்ன கேட்டா என்ன சொல்றோமா இல்லையா? இப்படி லட்சியம் சொல்லி சாதிச்சவங்க எல்லாம் இப்ப நிலைக்க வச்சு போட்டு போயிட்டாளா? நிலைச்சிட்டா? அதுக்கோசம் அது காட்டுற உதாரணம் என்ன? சர்தார் கட்டிய கோட்டேன் எங்கே, நம்ரூத் தேடிய செல்வம் எங்கே? அவர் கோட்டையை கட்டியிருக்காரு. அவர கனவாக வாழ்ந்திருக்கிறது. ஒரு கோட்டை ஒன்று கட்டுறங்கிற ஒரு கனவா வாழ்ந்திருக்கிறா இல்லையா? அப்படி கனவாக வாழ்றவரு அந்த கனவுக்குள்ளேயும் அந்த கோட்டையை கட்டி அதுக்குள்ளேயும் நின்று வாழ்ந்து பார்க்கணுமா இல்லையா? இப்ப அவரும் இல்லை, கட்டின என்ன இப்பது கனவு. இப்படி நினைச்ச உடனே, இப்படி உணர்ந்த உடனே நான் தெளிவாகிறேனா கருத்தை அடுத்தா? அப்ப என்ன நான் தெளிவாகிறது? இன்னைக்கு தான் நானா இருப்போம். என்ன நானாதான் இருக்கேன். அப்ப நான் எதையும் என்ன செய்யறேன்? கற்பனை பண்ணி உள்ளத்தில முத்திரை போடுறையும் இல்லை. முத்திரையை போட்டு அங்களை என்ன செய்யறல நித்திர கொள்றையும் இல்லை. இல்ல நித்திர கொள்றையா? நித்திரதான். நிந்திக்கில்லாம நித்திரை நிற்க பார்க்கும். நாளை காலையில் 8 மணிக்கெல்லாம் வேலை அடிக்குவா தம்பி. கனவு என்னையாகிற குளிச்சுக்கிட்டு 5 மணி மட்டும் 6 மணி மட்டும் இருந்தா இந்த காலையில் 8 மணிக்கு அந்த வேலை இந்த கனவு என்னையாகுங்க. லட்சியமா இல்லையா? அப்ப கனவுதான் வாழ்க்கை. அவர் என்ன செய்ய மாட்டாரு? நித்திர நீங்கை மாட்டு முத்திர நீங்கை மாட்டு அத கருத்தில நான் என்று சொல்லி உணர்வை இடத்துக்கும் வர மாட்டார். வந்துட்டாரண்டா வருவாரண்டா நித்திரையில் அமெரிக்கும் அவருக்கு தூக்கத்தை நீக்கி வைக்கிற தூய களிமா தூயோனோட இருப்பாரு. இப்ப அவர்கிட்ட என்ன கற்பனை? அவர்கிட்டையும் ஒரு கற்பனை இருக்கி நான் துறைக்கு செல்றேன் நாளைக்கு எடுத்து. இந்த தாரத்தை தார மாதிரியே தரணுமே, அறக்குறையா தரக்கூடாது. அப்ப இப்ப விஷயம் விளங்குதா? இப்ப நீங்க நின்று காட்சிய பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த காட்சிக்குள்ள இப்ப நிற்கும். யார் நினைவுல இருக்கிற காட்சிக்குள்ள வந்திருக்கும்? அதான் உங்களோட
காண்போனாகிய உங்களோட நினைவுல இருக்கிற காட்சிக்குள்ள வந்து அதை நீங்க என்ன செய்யற நாம ஆசைப்பட்டு வேஷம் போட்டு விஷம் போட்டு யாருகிட்ட இருக்கிற காட்சியை கண்டு யாரு ஆசைப்பட்டு யாரு வேஷம் போட்டு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வச்சிருக்கி, இப்படி ஒரு வாழ்க்கைக்கு கொண்டது நம்மள வாழ வச்சிருக்கானுண்டா. ஆனா அவன் இப்ப சொல்லுவான் என்ன தெரியுமா, நான் அவரைத்தான் உணர்த்தினேன், நான் அவரைத்தான் காட்டினேன், அவன் நான் வேற அவன்கிட்ட காட்டல. அவன் சொல்லுவான் வேறையா இருக்க, முதலாவது அவன் இப்லீஸ் வா, மலக்குகளுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவன்பா. இப்ப மலக்குகள் எல்லாரும் அங்க பதிவுல எப்படி வச்சிருக்கா, அல்லாஹ் வேறையா இருக்கான் என்ற நினைவையா வச்சிருக்காக. அவன் நான் என்று உணர்ந்த எல்லாத்தையும் மலக்குகள் வச்சிருக்கா. அந்த பாடத்தை கொடுத்தவன் யாரு? அவன். அப்படித்தான் நான் இவர்களுக்கு என்ன செஞ்சேன், இவர்களை உணர்த்தினேன், உணர கொடுத்தேன், உணருமாறு சென்றேன். இவங்க என்ன செஞ்சாங்க, அதை கண்டு ஆசைப்பட்டு மோசம் போயிட்டாக என்று சொல்லி போட்டு இவ்விடத்தில் செய்தான் கெடுத்தான் என்று கூறும் பாத்தேடுபட அவன் வேற அவனோட உணர்த்தில்லை, வேற அவனோட காட்டையும் இல்லை. அப்ப இன்னைக்கு எப்படியுமே இந்த காண்போனுங்கிற நிலையில பூரணமாக இந்த பார்வை, இந்த பஷீருனுங்கிற நாமம் பூரணமாக காட்சியாக இருக்கி என்று சொல்லி உணர்றேன்டா, அந்த காட்சியை காண்றதுக்கு என்ன வரணும்? முதல் கண் வரும். கண் வந்த உடனே அந்த காண்போனுங்கிற அந்த இது எண்ணி அவருக்கு இன்னைக்கு மாறுது, ஒளியா மாறுது. ஏன் ஒளி இல்லாட்டி வழி தெரிய, ஒளி இல்லாட்டி அவருக்கு வழி பிடிபடாது. ஏன் அவருக்கு ஒரு ஒளி போகணும், ஒரு வெளிச்சம் வேணும். இப்ப காண்போனுங்கிற அதுதான் என்ன செய்து, இப்ப நான் என்று சொல்லி தன்னை ஒரு பகலா காட்டுது. இவருக்கு காட்டினோன்னா அந்த பகல்ல இவர் யார பார்க்காரு, ஆனா அதை பார்த்து நான் என்ன உணர்றேன் என்று சொல்லி எந்த உணர்வுல நான் என்ன காண்றேன் என்று எடுக்காம இவர் அந்த கண்ணை நம்பியே நிச்சயிறார், அது காட்டுற காட்சியை நம்பியே நிச்சயிறார், அது பொருளாக உணர்த்திறத்தை நம்பியே நிச்சயிறார். இந்த உண்மையை இந்த ஊடகம் உணருமா? அப்தெல்லாம் அவன் பெயரின், அப்தெல்லாம் அவன் பெயரின் பொருளண்டு அறிந்தோர்க்கு ஹக்கென்றும் மறைவதில்லை, அவர் உள்ளத்தில் ஒளி இருக்கிறது. அந்த ஒளி என்ன? அண்ணா சூப்பர். இப்பதான் சுட சுட அறிவிச்ச கொண்டு போய் யாருக்கா ஒரு ஆளு புடு வரட்டும். அப்ப அந்த ஒளியை கொண்டு நிச்சயங்க. அப்ப நீங்க இனி என்ன செய்யக்கூடாது, காட்சிக்குள்ள போங்க. நீங்க காட்சி ஒன்றை எடுக்காதங்க, நீங்க கற்பனை ஒன்றை பண்ணாங்க, நீங்க ஒரு உலகத்துக்கு இடிக்காதங்க. ஏற்கனவே நீங்க பண்ணின உலகத்துக்காக இடிக்கிறீங்க. திரும்ப ஏன் சுமக்குறீங்க? உங்களோட சுமையை உணர்வை கொண்டு அல்லாஹ் இறக்கி வைக்க நீங்க இன்னும் அள்ளி போடுறது உங்களுக்கு ஆச்சரியம் இல்லை. இந்த கேப்பாலே ரெக்கார்டெல்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்களே. சரி, இதுக்கு மேல வானா போந்தானே. அப்ப இப்ப நினைவுல இருக்கிற காட்சி எல்லாம் என்னது? இது அது மறந்துச்சு.
நினைவில் காட்சியாக அமைந்துள்ள எல்லாம் கனவில் கட்டுண்ட பொருட்களாக கண்ணுக்கு தெரிவதற்கு காரணம் என்ன? காண்போன் காட்சி என்கிற அந்த எல்கையற்ற பஷீருன் என்கிற நாமம் அதற்குரிய பொருளை உணர்ந்ததுதான். அதற்குரிய அந்த பொருள் உணரப்பட்ட உடனே அது என்னையா வந்து நிக்க அந்த பொருள் கண்ணா வந்து எய்னிக்கு நிக்கி அது நிக்கிற நிலை எய்னிக்கு நிக்கிறது அதே நிலையில அந்த காண்போனுங்கிற நிலையில மத்திபத்தில நிக்கி சென்ட்ரல்ல நின்ற உடனே அந்த காட்சி எல்லாம் இப்ப அந்த கண்ணுக்கு எப்படி தெரியுது? கட்டுண்ட பொருளா தெரியுதே அல்லாமல் இங்க வேறைய ஒன்றுமே இல்லை. ஆனா உண்மையில யதார்த்தத்தில இப்பயும் அது நினைவுல அமைஞ்சிருக்கிற காட்சியத்தான் அப்படி இருக்கிற காட்சிக்குள்ள போய் இந்த காட்சியாக நான் தெரிகிறது என்ன என்று சொல்லி விவரமா பார்க்கிறேன்டா, அந்த காட்சி தனக்கிட்ட இருக்கிற அஸ்மாவை கொண்டு என்ன செய்யணும்? அந்த பொருளை உணரணுமா இல்லையா? உணர்ந்த உடனே இப்ப வந்து அந்த காட்சிக்குள்ள நின்றுக்கிட்டு இப்ப என்ன செய்யறோம்? அந்த விபரமா அப்ப விபர கற்பனை விதியை ஒத்துத்தான். அப்ப நீங்க நல்ல காட்சிகளை காணுங்க, நல்லதுகளை கேளுங்க, நல்லதுகளை பாருங்க, நல்லதுகளை நினைங்க. இந்த விண்ணையும் மண்ணையும் நம்ம அழகா இயக்கலாம். அழிய விடாம பாதுகாக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.